ஹாய் விவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ரல் ஸ்பீச். இந்த வீடியோல ஆகாஷாவோட ஸ்டோரி லைனை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் என்னதான் டீமனாவே இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்க வைக்கிற ஒரு வில்லன்னு சொல்லலாம். ஃபைட் பண்ண வர ஆப்போனண்ட்டை கூட அட்மைரோட பார்க்குற ஒரு டீமன் அதுனா அது ஆகாஷா தான். சில வில்லன்ஸை நம்ம ஏட் பண்ணுவோம், சில வில்லன்ஸை பார்த்து நம்ம பயப்படவும் செய்வோம். ஆனா கொஞ்சம் வில்லன்ஸ் இருக்காங்க, அவங்க டெத்து கூட நம்ம ஆர்ட்டை பிரேக் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் ஆகாஷாவோட ஸ்டோரி. ஏன் ஆகாஷாவோட ஸ்டோரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேடஸ்ட் ஸ்டோரி இன் அனிமேன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆகாஷாவோட எபிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துடுவோம். ஆகாஷான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது பியூர் டிஸ்ட்ரக்ஷன் தான். மற்ற டீமன்ஸ்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆகாஷாக்கு வெறும் பேரன்ஸே போதும். அவனோட ஃபிஸ்ட் தான் மற்றவங்களுக்கு நைட் மேர்னே சொல்லலாம். ஆகாஷாவோட ஒவ்வொரு பஞ்சும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எர்த் குயிக் மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும் மற்றவங்களுக்கு. ஆகாஷாவோட ஃபைட்டிங் ஸ்டைல் மார்ஷல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணது. அவனோட அட்டாக்ஸ் கூட ரேண்டமாக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆகாஷாவோட பிளட் டிமன் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் டெத் இது ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே வர ஆப்பனண்டோட பேட்டில் ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ண முடியும் ஆகாஷாவால். அந்த ஜோன் நேம் தான் காம்பஸ் நீடில். இந்த ஜோன் மூலியமா ஆகாஷாவால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங், உங்களோட கில்லிங் இன்டென்ட், நீங்கள் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு கூட ஆகாஷாவால் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அஷிரா லெவல் ஃபைட்டர்ஸ் கூட அவன் முன்னாடி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரெங்கோக்கு விசஸ் ஆகாஷா ஃபைட்லேயே பார்த்துருப்போம். ரெங்கோக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறத. இப்போ நம்ம ஆகாஷாவோட ஸ்டோரி உள்ள போகலாம். ஆகாஷா டீமன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட ஒரிஜினல் நேம் ஆக்குஜி. ஆக்குஜியோட லைஃப்பில் என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா வெறும் சஃபரிங் மட்டும்தான். சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்து அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாததுனால ரொம்பவே கஷ்டமான லைஃப் அவனுக்கு. அப்பாவுக்கு மெடிசன் வாங்க கூட காசு இல்லாததுனால அவன் திருட ஆரம்பிச்சான். சொசைட்டி அவனை ஒரு கிரிமினலா பார்த்துச்சு. ஆனா யாருக்கும் தெரியல, அவன் எல்லாமே பண்றது அவனோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான். ஒரு நாள் அவனோட அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிறாரு. ரீசன் என்னன்னா அவரோட பையன் அவருக்காக தப்பான வழியில போகக்கூடாதுன்னு சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த மொமெண்ட்லயே அவனோட வேர்ல்டு மொத்தமா உடஞ்சு போகுது. கோபம், வலி, தனிமை அவனை இன்னும் வைலண்டா தான் மாத்திச்சு. ஆனாலும் அவனோட ஃபேட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. அப்போதான் அவன் கீஜோவை மீட் பண்றான். கீஜோ ஒரு டோஜோ மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்குஜியை ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ணது அவரு தான். ஒரு மான்ஸ்டராவோ ஒரு திருடராவோ இல்லாம ஒரு ஹியூமனா பார்த்தாரு ஆக்குஜியை. அவரு ஆக்குஜியை அவரோட டோஜோக்கு கூட்டிட்டு போய் அவரோட டாட்டருக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு. அப்போதான் கியோயுக்கியை மீட் பண்றாரு ஆக்குஜி. கைசோவோட பொண்ணு தான் அவங்க. கியோயுக்கி வீக் பாடியோட இருந்தாலும் பியூர் சோல் அவங்க. முதல்ல ஆக்குஜியை ட்ரஸ்ட் பண்ணதும் அவங்க தான், லவ் பண்ணதும் அவங்க தான். ஆக்குஜி அவனோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பெட்டரா ஃபீல் பண்ணா. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு வயலண்டெல்லாம் விட்டுட்டு பீஸை சூஸ் பண்ண ட்ரை பண்ணா. அவனோட ட்ரீம் எல்லாம் அப்போ கியோயுக்கியோட ஹாப்பி லைஃப் வாழ்றது தான். ஆனா அனிமே வேர்ல்டுல ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாது இல்லையா. கைசோவோட ரைவல் டோஜோ ஜலஸ்ல கைசோவோட டோஜோல இருக்க கிணத்துல பாய்சனை கலந்துடுறாங்க. அதனால கைசோவும் கியோகியும் 2 பேரும் இறந்துடுறாங்க. ஆக்குஜி வந்து பார்க்கும்போது கீசோவும் கியோயிக்கும் 2 பேரும் இறந்துருக்காங்க. அவனோட ஹாப்பி லைஃப்க்கான ட்ரீமும் அவங்களுடைய இறந்தும் போகுது. அந்த மொமெண்ட்லயே ஆக்குஜின்ற கேரக்டரும் இறந்து போயிட்டான். அவன்கிட்ட இருந்தது எல்லாமே கோபமும் வெறியும் மட்டும்தான். ஸ்ட்ரெயிட்டா அந்த ரைவல் டோஜோக்கு போறான். வெறும் பேர் ஹேண்ட்ஸ்ல 67 பேரை சோலோவா கில் பண்றான், மெர்சியே இல்லாம. அப்போதான் மூசான் அவன்கிட்ட இருக்க பொட்டன்ஷியலை பார்த்து அவனை டீமனா மாத்திடுறான். அப்போ பிறந்தவன் தான் ஆகாஷா. ஆகாஷா ஸ்டார்டிங்ல அவன் இன்ட்ரோடியூஸ் ஆனப்போ ரெங்கோக்கு கில் பண்ணும்போது நிறைய பேர் அவனை வெறுத்திருக்கலாம். ஆனா அவனோட பேக் ஸ்டோரியே எல்லாரையும் மாத்திடுச்சு. அவன் டீமனா மாறினதுக்கு அப்புறம் கூட ஒரு விமனை கூட கில் பண்ணது கிடையாது. ஏன்னா அவனோட டீப் இன்சைட் ஆர்ட்ல கியோயிக்கிய பத்தி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஃபைனல் பேட்டில்ல கூட ஆகாஷாக்கு ஆக்குஜியோட லைஃப் மெமரிஸ் வந்த உடனே அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் மொத்தமா கொலாப்ஸ் ஆச்சு. ஆகாஷா மெமரிஸ்ல அவனோட அப்பாவோ அவனோட மாஸ்டர் கீசோவோ பத்தி நினைக்கும் போது கூட ஆகாஷா அவன் டீமனா இருக்கிறதையோ ஃபைட்டிங் பண்றதையோ நிறுத்தல. ஆனா அவன் லவ் கியோயிக்கி மெமரிஸை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு டீமனா இருக்கிறத கிவ் அப் பண்ணிடுவான். அவனோட ரீஜெனரேஷனையும் ஸ்டாப் பண்ணி டெத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான் பியூரா. அப்போ பார்த்துக்கோங்க அவனோட லவ் எந்த அளவுக்கு பியூர்னு. அதே மாதிரி அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு
நிம்மதியா சிரிச்சதும் அவனோட டெத்துல தான். இதோட ஆக்கஸாவோட ஸ்டோரியும் இங்கேயே முடியுது. ஸோ கைஸ், ஆக்கஸா வில்லனா இல்ல ஒரு ட்ராஜிக் ஹீரோவான்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எந்த கேரக்டரை பத்தி போடலானோ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தடுத்த என் வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ், வரட்டா.